உங்க இன்ஜினியரிங் கட் ஆஃப் 150க்கு கீழே இருக்கா? நீங்க நினைச்ச வீடியோ வந்துருச்சு. என்னன்னா, பல மாணவர்கள் இந்த 150 கட் ஆஃப்க்கு கீழே இப்ப எடுத்து வச்சுக்கிட்டு ஒரே குழப்பத்துல உட்கார்ந்துருக்காங்க. அதுவும் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் பயமுறுத்தி பயமுறுத்தி உன் கட் ஆஃப்க்கெல்லாம் காலேஜ் கிடைக்காது. டிஎன்ஏ கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணியிருக்கான் நம்ம பையன். இருந்தாலும் உனக்கெல்லாம் எங்கடா சீட்டு கிடைக்க போகுது? எல்லாருமே இந்த வருஷம் பயங்கரமான கட் ஆஃப் எடுத்துட்டாங்க. பெரிய பெரிய காலேஜ்லலாம் உனக்கு சீட்டு கிடைக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம மாணவர்களை மிகப்பெரிய ஒரு பயத்துல உரைய வச்சிருக்காங்க. கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரும். ஏன்னா கடந்த வருடங்கள்லாம் நடந்த கவுன்சிலிங்ல மாணவர்கள் பண்ண முக்கியமான தவறுகள் என்ன, இந்த வருஷம் நீங்க அந்த தவறுகளை பண்ணவே கூடாது. அதை எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட நான் தெளிவாக சொல்ல போறேன். நம்ம சேனலை புதுசாக பார்க்க வந்திருக்கீங்கன்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நான் உங்கள் ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜேஸ். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்ப கல்விய காசு கொடுத்து வாங்கி நமக்கு கட் ஆஃப் குறைஞ்சிருச்சுன்ட்டு ஒரு 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 காலேஜ்ல ஒரு கோர்ஸை காசு கொடுத்து வாங்கி அதுல வர்ற சந்தோஷம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சந்தோஷம் நிலையானது கிடையாது. அது ஒரு சந்தோஷப்படுறதுக்கான ஒரு மகிழ்ச்சியை நமக்கு தராது. ஆனால் உண்மையாக படிச்சு, அதாவது நீங்க 12வது வரைக்கும் கஷ்டப்பட்டு படிச்சு, அதுலயும் 12வதுல ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு தான் இந்த 180, உங்க கட் ஆஃப் என்ன வேணாலும் இருக்கலாம், 150 இருக்கலாம், 130 இருக்கலாம், 120 இருக்கலாம், 110 இருக்கலாம், ஏன் 90 இருக்கலாம். இந்த கோபியோட கட் ஆஃபா கூட இருக்கலாம். ஏன்னா நானே 100க்கு பிலோ கட் ஆஃப் தான் என்னோட கட் ஆஃப். அது மாதிரி நீங்க எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம். உங்களுடைய கட் ஆஃப் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கட் ஆஃபின் அடிப்படையில் கவுன்சிலிங் வழியா கவர்மெண்ட் கோட்டால ஒரு சீட்டு கிடைச்சிச்சுன்னு வச்சுங்க, அங்க வரும் பார்த்தீங்களா ஒரு மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி தான் நம்மளுடைய உண்மையான மகிழ்ச்சி. ஏன்னா இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் பணத்தை கொடுத்து கல்வியை வாங்கிக்கலாங்கிற ஒரு நிலைமை தான் இருந்துட்டு இருக்கு. அது ஹாப்பியை தராது. உண்மையா கவுன்சிலிங்ல போனோம்னா அதுதான் நமக்கு மகிழ்ச்சியை தரும். அதுதான் நமக்கு எங்கெங்கெல்லாம் போய் நம்ம அடிபட்டு நொந்து நூலாகி அப்புறம் ஒரு வேலைக்கு போவோம். அதுதான் உண்மையான ஒரு விஷயம். இதை சொல்லிட்டு இப்போ நான் அந்த வீடியோ ஆரம்பிக்கிறேன். என்ன விஷயம்னா, கடந்த வருடங்கள்லாம் இந்த 150 கட் ஆஃப்க்கு கீழே வந்திருக்கீங்களா, நீங்க எல்லாமே ஒரு லக்கின்னு சொல்றேன். ஏன் அப்படின்னா, நம்ம பொறுமையா இருக்கலாம். இப்ப 150க்கு மேல இருக்கக்கூடிய மாணவர்கள், நான் எதுக்காக உங்களை இப்ப நான் முக்கியமா பேசுறேன்னா, நீங்க எல்லாமே ஒரு ரவுண்டு 3ல தான் வருவீங்க. எப்படி பார்த்தாலும் நீங்க கடைசி ரவுண்ட்ல தான் வருவீங்க. ஏன் சொல்றேன்னா, லாஸ்ட் இயர்ல பார்க்கும்போது 3வது ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கை 3 ரவுண்டா நடத்துவாங்க. 1வது ரவுண்டு, 2வது ரவுண்டு, 3வது ரவுண்டு, 3 ரவுண்டா நடத்துவாங்க. அதுல 3வது ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர்ல 2024ல 141ல இருந்து கடைசி 77.5 கட் ஆஃப் வரைக்கும் 3வது ரவுண்ட்ல வந்திருந்தாங்க. இப்போ நீங்க அந்த கட் ஆஃபுக்குள்ள இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் நான் 150 பிலோ கட் ஆஃபையே இந்த வருஷம் 3வது ரவுண்ட்ல வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் எதிர்பார்க்கிறேன். இப்போ நமக்கு என்ன மேட்டர்னா, உங்களுக்கெல்லாம் ஒரு குழப்பம் இருக்கும். சார், பெரிய பெரிய காலேஜெல்லாம் நீங்க நம்ம நினைச்ச காலேஜெல்லாம் கிடைக்காதா சார்? பெரிய காலேஜுக்கெல்லாம் நம்ம போக முடியாதா சார்? உண்மையாவே நம்மளுடைய கட் ஆஃப் குறைஞ்சு போச்சு சார், என்ன சார் பண்றேன்னா, ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க எல்லாம் புத்திசாலின்னு நான் ஒன்று சொன்னேன்ல. எதுக்கு சொன்னேன்னா, நம்ம வேடிக்கை பார்க்கலாம். இப்போ ஜூன் 27ஆம் தேதி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏவோட ரேங்க் லிஸ்ட் வரப்போகுது. ரேங்க் லிஸ்ட் வந்துருச்சுன்னா நமக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். அதே ஜூன் 27ஆம் தேதி சாய்ஸ் ஃபில்லிங் நீங்க என்னைக்கு பண்ணணும், எல்லா மாணவர்களையும் இப்போ வரைக்கும் தெரியாம இருக்கீங்க எப்போ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும்னு. ஜூன் 27ஆம் தேதி நமக்கு தெரிஞ்சிடும். அப்ப தெரியுதுல்ல, நமக்கு எல்லாருக்கும் கவுன்சிலிங் சாய்ஸ் ஃபில்லிங்லாம் முடிஞ்ச பிறகுதான் நமக்கு கவுன்சிலிங்ல நமக்கு சாய்ஸ் ஃபில்லிங் நடக்கும். யாருக்கு? இந்த 150 கட் ஆஃப்க்கு கீழே இருக்கிறவங்களுக்கு கடைசியா நடக்கும். நம்ம பொறுமையா இருந்து வேடிக்கை பார்க்கலாம். எவெல்லாம் எப்படி என்னென்னலாம் தப்பு பண்றான், 1வது ரவுண்ட்ல உள்ள பையன் என்னென்ன தப்பு பண்றான், 2வது ரவுண்ட்ல உள்ள பையன் என்னென்ன தப்பு பண்றான், அவன் ஒழுங்கான சாய்ஸ் ஃபில்லிங் என்னென்னலாம் பண்ணாம போறான். நம்ம சேனலே பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். அவன் என்னென்னலாம் தப்பு பண்றானோ அந்த தப்பெல்லாம் நம்ம பண்ணாமையே பெட்டரான ஒரு காலேஜுக்கு போயிடலாம். ஏன்னா நம்ம கடைசியா வரப்போறோம். கவுன்சிலிங் எப்படி நடக்கும்னு அத்துபடியா நீங்க கத்துக்கலாம். ஏன்னா நீங்க லாஸ்ட் அவங்கலாம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங்கை பண்ணி அங்கேருந்து ஏமாந்து போய் ஒழுங்கான ஆர்டரில் காலேஜெல்லாம் சாய்ஸில் வைக்காம, ஆர்டர்லாம் ஒழுங்காமல் வைக்காம போய் 1வது ரவுண்ட்லேருந்து 2வது ரவுண்டு வந்து, 2வது ரவுண்ட்லேருந்து 3வது ரவுண்டு வந்து, இப்படி கவலைப்பட்டு வருஷம் இந்த வேதனையை தான் பட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன பட போகிறதில்ல. நீங்கள் அப்போ என்ன சார், அப்போ சீட்டெல்லாம் முடிஞ்சு போயிருமே சார் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதுக்கு நான் ஒரு பதில் சொல்கிறேன். இப்போ ஒரு விஷயத்த சொன்னால் நீங்கள்லாம் ஷாக் ஆயிருவீங்க. என்ன தெரியுமா, 141லேருந்து 77.5 கட் ஆஃப் வரைக்கும் தான் 3வது ரவுண்டில் வந்திருக்காங்க.
இதுக்குள்ள நீங்க உங்க கட் ஆஃப் இருந்தாலும் இருக்கலாம். உங்க கட் ஆஃப் 110 இல்ல 120 130 ஏதோ ஒரு ரேஞ்சில் இருக்கலாம். ஆனா இப்ப போன வருஷம் உதாரணமா இப்ப 3வது ரவுண்ட்ல சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண சொன்னா எப்படி பார்த்தாலும் நமக்கு 141ல இருந்து தானே சீட்டு கிடைச்சிருக்கணும். ஆனா கிடைச்சது என்ன தெரியுமா? 1வது ரவுண்டு 2வது ரவுண்ட்ல அந்த 142க்கு மேல உள்ளவங்க எல்லாமே 1வது ரவுண்டு 2வது ரவுண்டுக்கு இதுல தான் இருந்தாங்க. ஆனா அங்கெல்லாம் சீட்டு கிடைக்காம 1வது ரவுண்ட்ல சீட்டு ஒழுங்கா கிடைக்காம 2வது ரவுண்ட்ல கிடைக்காம அந்த நேரத்துல சாய்ஸ் ஃபில்லிங் தேதியெல்லாம் மறந்து போய் அங்க இருந்து 3வது ரவுண்டுக்கு ஜம்ப் பண்ணவங்க 3வது ரவுண்ட்ல சீட்டு கிடைச்சிருக்கு. எத்தனை பேருக்கு தெரியுமா? அந்த உதாரணத்துக்கு இப்ப 142 கட் ஆஃப்க்கு மேல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜென்ரலா பார்க்கும்போது 1வது ரவுண்டு 2வது ரவுண்ட்லாம் கோட்டையை விட்டுட்டு 3வது ரவுண்டுக்கு வந்தவங்க 1787 பேர். ஏன்னா ப்ரூஃபோட இருக்குது. நீங்க வேணா அந்த டேட்டாவை பாருங்களேன். நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே ஷாக்காகி போயிடும். 3வது ரவுண்ட்ல சீட்டு ஒரு பையனுக்கு அலாட் ஆகி அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்ல நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்க பாருங்க எவ்வளவு பெரிய கட் ஆஃப்ல உள்ள பையெல்லாம் 1வது ரவுண்ட்ல உள்ள பையன் வந்திருக்கான். 3வது ரவுண்ட்ல சீட் அலாட் ஆயிருக்கு. 2வது ரவுண்ட்ல உள்ள பையனுக்கு சீட் அலாட் ஆயிருக்கு. அப்புறம் பாருங்களேன் எவ்வளவு பேருக்கு ஐயோ கிட்டத்தட்ட 1787 பேருங்க. எனக்கே ஷாக்காகி போச்சு. இவ்வளவு பேர் என்ன பண்ணியிருக்காங்க? 1வது ரவுண்ட்ல ஒழுங்காக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாம 2வது ரவுண்ட்ல ஒழுங்கா பண்ணாம இங்க வந்திருக்காங்க. அதுல இந்த 7.5 ரிசர்வேஷன்ல அதுல பாத்தீங்கன்னா ஒரு 386 பேர் 1வது ரவுண்ட்ல ஒழுங்கா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாம 2வது ரவுண்ட்ல ஒழுங்கா பண்ணாம 3வது ரவுண்டுக்கு வந்திருக்காங்க. அது என்ன காரணம் வேணாலும் இருக்கலாம். எப்படி சார் 1வது ரவுண்டு 2வது ரவுண்ட்ல உள்ளவங்க இங்க வந்தாங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒன்னு ஒழுங்கா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாம ஒரு 2 காலேஜா வச்சு 2 கோர்ஸா வச்சு ஒழுங்கா வைக்காம இங்க வந்திருக்கலாம். இல்ல அவன் அந்த சாய்ஸ் ஃபில்லிங் தேதியை மறந்துருக்கலாம். இல்ல சீட்டு வச்சுட்டு காலேஜ் போய் சேராம போய் ஃபீஸ் எல்லாம் கேட்டோன்னா ஷாக்காகி ஐயோ நான் போய் சேர்றதுக்கெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லைன்னு கூட அவன் அவனுக்கு பிடிக்காத காலேஜா கூட இருந்திருக்கலாம். அதனால அவன் 3வது ரவுண்டுக்கு வந்திருக்கலாம். சரி சார், இதெல்லாம் பழைய காலம். நீங்க இந்த காலத்துக்கு பேசுங்க. இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய எங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு பேசுங்கன்னா இதெல்லாம் சொல்லி காமிக்கிறேன். நீங்க இந்த தப்பெல்லாம் பண்ணிடக்கூடாதுல. நீங்க பண்ண மாட்டீங்க. ஏன்னா நீங்க பொறுத்திருந்து பொறுமையா இப்ப ஜூன் 27ஆம் தேதி ரேங்க் லிஸ்ட் வருதுன்னா நீங்க எப்படி பார்த்தாலும் கடைசி ரவுண்டுனா எப்படி உங்களுக்கு ஜூலை மாசம் லாஸ்ட் வீக் தான் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்லாம் நடக்கிற மாதிரி இருக்கும். அதனால பொறுமையா 1வது ரவுண்டு என்ன பண்றான், என்னென்ன தப்பு பண்றான், 2வது ரவுண்டு என்னென்ன தப்பு பண்றான், அதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. அதுதான் நம்ம வேலை. சரி, இது இப்ப நான் சொல்லி முடிச்சிட்டேன். இப்ப நீங்க ஒரு விஷயத்துக்கு வருவீங்க. சார் நமக்கு பெரிய பெரிய காலேஜ் எல்லாம் சீட்டு இருக்குமா இருக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டாயமா இருக்குங்க. நான் என்னால சொல்ல முடியும். டாப் லெவல் காலேஜ் இப்ப நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த டிஎன்ஏ கவுன்சிலிங்ல வர்றது அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய 2 வகையான கல்லூரிகள். ஒன்னு அட்டானமஸ் காலேஜ், இன்னொன்னு நான் அட்டானமஸ் காலேஜ். இப்ப பெரும்பாலானுடைய மாணவர்களுடைய விருப்பம் அட்டானமஸ் காலேஜுக்குள்ள எப்படியாவது போகணும். நானே 2019ல எங்கேயாவது ஒரு அட்டானமஸ் காலேஜ்ல போய் படிக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். உங்க எல்லாத்தையும் ஒரு அட்டானமஸ் காலேஜுக்குள்ள அனுப்பிடுவோம். இருந்தாலும் காலேஜுடைய தரங்கள் இன்னைக்கு அட்டானமஸ் காலேஜ் ஈஸியா எல்லாமே அட்டானமஸ் காலேஜா மாறிடுச்சு. இப்ப நான் அட்டானமஸ் காலேஜ் ஒண்ணு கூட கிடையாது. ஏன்னா எல்லா காலேஜுமே அட்டானமஸா மாறினால இங்க எல்லா கல்லூரிகளையும் வேலை வாய்ப்புகள் கொடுக்க முடியல. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இந்த 180 கீழே இருக்கீங்களா, உங்களுக்கு நான் ஒரே ஒரு அறிவுரை சொல்றேன். நீங்க ஒரு ஆசையோட இருங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிங்க. உங்களுடைய ஆசை என்பது பெரிய விளக்கிலே இருக்கட்டும். ஏன்னா இன்னைக்கு நீங்க எத்தனையோ மாணவர்கள் இதுல ஸ்டேட் போர்டா இருக்கலாம், சிபிஎஸ்சியா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். நீங்க எல்லாருமே நம்ம ஒரு பெரிய ஐடி படிக்கணும், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்ஜினியரிங்ல படிக்கணும், சிஎஸ்சி படிக்கணும், இசி படிக்கணும், இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச கோர்சஸ் படிக்கணும்னு ஆசையோட இருக்கீங்களா, பெரிய பெரிய காலேஜ்ல நீங்க கோர் பிரான்ச்சஸ் படிக்கணுங்க. கட்டாயமா இந்த ஒரே ஒரு எண்ணத்தை எனக்காக மாத்திக்கங்க. சீட்டு இருந்தா எடுத்துக்கிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நமக்கு 1வது ரவுண்டு 2வது ரவுண்ட்லாம் முடிஞ்ச பிறகு சீட் இருந்தா நம்ம எடுத்துக்கிடுவோம். இருந்தாலும் நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய மனசுல இருக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா, சிவில் இன்ஜினியரிங் எடுத்தாலும் நான் எடுத்து படிப்பேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோர் பிரான்ச்சஸ் மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி நம்மளுடைய இந்தியால அடுத்த ஒரு வளர்ச்சி ஐடி துறை என்பது இன்னைக்கு ரொம்ப 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 டவுன்ல போயிட்டு இருக்கு. நம்ம நிறைய கல்லூரிகளில் இருக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட பேசுறோம். எல்லா மாணவர்களும் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, இன்னைக்கு ரேட்டுக்கு பார்க்கும்போது ஐடி ரொம்ப டவுன்ல போயிட்டு இருக்கு. ட்ரம்ப் எப்போ பாத்தீங்கன்னா அமெரிக்கால பிரதமர் அங்க வந்தாரோ, அப்ப அதிபர் ஆனாரோ, அதிபர் ஆனதுல இருந்தே இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இங்க ப்ராஜெக்ட் ரொம்ப குறைய ஆரம்பிச்சிருச்சு. இங்க ரொம்ப ரொம்ப டவுனா போயிட்டு இருக்கு இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய கண்டிஷன்ல. அப்ப நம்ம என்ன பண்ணணும், கோர் பிரான்ச்சஸை எடுக்கலாம். அதனால கோர் பிரான்ச்சஸ் நான் எடுக்க சொல்லல. இருந்தாலும் கோர் பிரான்ச்சஸ்ல உங்களுடைய மைண்ட் செட் எப்பவுமே இது எவர் கிரீன், என்னைக்குமே அழியாத ஒரு கோர்ஸ். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங்,
எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, மெக்கட்ரானிக்ஸ் இருக்குது, கெமிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது, ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் இருக்குது, என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் இருக்குது, ஏரோஸ்பேஸு, ஏரோநாட்டிக்கல், மெக்கட்ரானிக்ஸு, ஃபுட் டெக்னாலஜி, ஏகப்பட்ட கோர்ஸ். இந்த ஆனால் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன, சிஎஸ்சி, ஐடி, ஏஐடிஎஸ், ஏஎம்எல், அந்த இதுக்குள்ளேயே போய் மாட்டிக்கணும். அப்படிலாம் வேணாம்ப்பா. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நம்ம தமிழ்நாட்டில் இன்றைக்கி புத்திசாலின்னு சொல்லிட்டு இவ்வளோ கட் ஆஃப் எடுத்திருக்கக்கூடிய மாணவர்கள் எத்தனையோ பேர் 150க்கு மேலே கூட எடுத்துருக்கலாம். இந்த வீடியோ கூட பார்த்துட்டு இருக்கலாம். நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் 150 பிலோ எடுத்திருந்தீங்கன்னா இன்றைக்கி புத்திசாலி என்ன தெரியுமா, எல்லா மாணவர்களும் சும்மா படிப்பை நோக்கியே இருக்காங்க, படிப்பை நோக்கி வேலையை நோக்கி இப்படியே இருந்துட்டு இருக்காங்க. எத்தனை பேர் நம்ம ஊரில் மெக்கானிக்கலோ சிவிலோ படித்து முடிச்சுட்டு எத்தனை பேர் கேட் எக்ஸாம் எழுதுறாங்க சொல்லுங்க பார்ப்போம். அதுவும் இந்த டிஎன்ஏ கவுண்ட் ஏங்க. இப்போ நீங்கள், நான் உங்கள்கிட்டயே ஒரு கேள்வி கேட்குறேன். நம்ம ஊரில் ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாம் இருக்குது, ஜேஇ மெயின்ஸு, ஜேஇ அட்வான்ஸ்லாம் எழுதி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடி, என்ஐடி, IIIT, GFTலாம் போயிட்டு இப்போ பிஇ, பிடெக்லாம் படிக்க போயிருக்காங்க. ஜேஇ அட்வான்ஸில் குவாலிஃபை ஆனவன், ஜேஇ மெயின்ஸில் குவாலிஃபை ஆனவெல்லாம். ஆனால் நம்மளால் போக முடியலை. ஏன் போக முடியலை? நம்மளால் அதை கிளியர் பண்ண முடியல. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம போய் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் இந்த மாதிரி கோர் பிரான்ச்சஸ் இங்கே படிப்போம். 3rd இயர்லேருந்தே இப்போ வந்து நீங்கள் கேட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். எந்த காலேஜ், எந்த ஊரில் வேணாலும் நீங்கள் படிக்கலாம். ஆனால் நமக்கு யூஜியை முடிச்சுட்டு பிஜியை போய் அங்கே பண்ணலாம். கேட் எக்ஸாமை கிளியர் பண்ணுங்க. எத்தனை பேர் இன்னைக்கு வந்து கேட் எக்ஸாமில் நீங்கள் கிளியர் பண்ணி பிஜி படிக்க போனீங்கன்னா ஸ்காலர்ஷிப்லாம் கொடுக்குறாங்க. எத்தனை பேர் இன்னைக்கு வந்து பெரிய பெரிய நிறுவனங்களில் பார்த்தீங்கன்னா எங்கெங்கேயோ இருந்து வடக்கு, அங்கே நார்த் இந்தியன்லேருந்து இங்கே வந்து பெரிய பெரிய கம்பெனிலலாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய, அதாவது நம்மளுடைய மத்திய அரசோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய நிறுவனங்கள்ல அவங்க வந்து வேலை பார்க்குறாங்க. நம்ம கேட் எக்ஸாமை கிளியர் பண்ணால் நமக்கு வேலையே உறுதி, கன்ஃபார்ம் நம்ம எப்படியே ஜாபுக்கு போயிடலாம். அதெல்லாம் வந்து நம்ம மாணவர்களுக்கு கண்ணுக்கே தெரியலையே. எல்லாரும் படிப்பு படிப்பு படிப்பு. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா, இன்ஜினியரிங் ஆரம்பமே, அதனுடைய ஆரம்ப ஸ்டேஜே நீங்கள் இன்ஜினியரிங்னு வாயில சொல்லலாம், அதனுடைய ஆரம்பமே மெக்கானிக்கல்ல இருந்து தான் தொடங்குது. இது என்னைக்குமே அழியாது. சிவில், மெக்கானிக்கல், கெமிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி கோர் பிரான்ச்சஸ், தொழில் சார்ந்த படிப்பு. இன்னைக்கு நீங்க பாருங்களேன், டிப்ளமோல ஒரு பையன் படிச்சுட்டு வரானா அவனுக்கு எல்லாமே தெரியும். டிப்ளமோல படிச்ச பையனுக்கு அவன் இன்ஜினியரிங்கை பாதியை கரைச்சி குடிச்சிட்டு தான் வர்றான். பாதியை கரைச்சி குடிச்சிருவான் எப்படி பார்த்தாலும். அது தொழில் சார்ந்த படிப்புல இருந்து வர்றான். அப்ப நீங்க இப்பவே வந்து தொழில் சார்ந்து போய் ஒரு இடத்துல வேலை பார்க்கணும். நீங்க நின்று வேலை பார்க்குற மாதிரி, அந்த மாதிரி ஒரு, இப்போ மெக்கானிக்கல் கம்பெனினா போய் நீங்க வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். சிவில்னா நீங்க ரியலா லைஃப்ல, இது ஐடிங்கும் போது அது வந்து ஒரு இடத்துல உட்காந்து வேலை பார்க்குறது, அவ்வளவுதான். அது நாளைக்கு வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். அடுத்தடுத்து இந்த கோர்ஸை படி, அந்த கோர்ஸை படி. ஏங்க நான் ஒன்று சொல்லட்டுமா, சாதாரண பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த பையன், சாதாரணமாக பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஊரில் கிராமத்தில் எங்கேயோ ஒரு கவர்மெண்ட் காலேஜில் படித்த பையன் அதை முடிச்சுட்டு நேராக சென்னை வர்றான். வந்து டக்குன்னு ஒரு பைத்தான் கோர்ஸை போடுறான், ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, ஏஐ சம்மந்தமாக ரொம்ப டீப்பாக படிக்கிறான். இன்னும் நிறையா வந்து டீப்பாக கற்றுக்கிட்டு கோர்ஸ் ஒரு 3 மாதம் 4 மாதம் முடிச்சுட்டு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறான். 40,000 50,000 சம்பளம் வாங்குறான். சொல்லுங்க நீங்க. நான் ஒன்று சொல்லிக்கிறேன், நம்மளுடைய மைண்ட் செட்டில் ஃபுல்லாக நான் 2 வீடியோ கொடுத்துட்டேன். சென்னை ரீஜனுக்கு ஒன்று, கோயம்புத்தூர் ரீஜனுக்கு ஒன்று, 2 வீடியோ கொடுத்துருக்கேன். காலேஜ் லிஸ்ட்டு இருக்குது உங்கள் கையில். நான் இன்னும் வந்து மதுரை ரீஜனு, திருச்சி ரீஜனு, திருநெல்வேலி ரீஜனுக்குலாம் கொடுக்க போகிறேன். அந்த வீடியோக்கெல்லாம் நம்ம சேனலில் வரும். நீங்கள் நல்ல கல்லூரிகளை மட்டும் பாருங்கள், அதுக்குள்ளே எந்த கோர்ஸ் வேணாலும் எடுத்துக்கிட்டு போக பாருங்கள். நம்ம எல்லாமே சாதிக்க பிறந்தவர்கள். நம்மளை யாருமே நீ வந்து 100 எடுத்துட்ட, 110 எடுத்துட்ட, காலேஜில் வந்து நம்மளை வந்து போட்டு கொன்று எடுத்துக்கிட்டு இருக்காங்க. டெய்லி ஃபோனு. இந்த குறைவான மாணவர்கள் வந்து சேர்ந்துருவாங்கன்னு ஃபோனு. எவ்வளோ ஃபோன் அடித்தாலும் நீங்கள், நான் கவுன்சிலிங் தான், என்னுடைய குறைவான கட் ஆஃப், எனக்கு மகிழ்ச்சி, என் மூஞ்சில் ஒரு மகிழ்ச்சி அப்போ தான் வரும். இன்னைக்கு பணத்தை கொடுத்து சீட்டை வாங்கிடலாம், ஆனால் படிப்பு தானாக வராதுப்பா. சீட்டு வாங்கலாம், ஆனால் படிப்பு வருமா? நம்ம ஊரில் அந்த கலாச்சாரம் அப்படி இருந்துட்டு இருக்கு. அதனால் அதை மாற்றணும். நீங்கள் உண்மையான மாணவனாக இருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக், உங்களால் முடிஞ்ச ஒரே ஒரு லைக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ எத்தனை பேர் பார்ப்பான்? தமிழ்நாட்டில் உள்ள ஒரு பையனும் மாறுவான், கண்டிப்பாக மாறுவான், கவுன்சிலிங்காக மாறுவான். ஏன் இதெல்லாம் நான் பேசுகிறேன்னா, மாணவர்களை 3 வருஷத்தில் ஒரு நல்ல, இன்னைக்கு வந்து எத்தனையோ பேர் நல்ல கல்லூரிகள், உங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட் காலேஜ் 150 கீழே கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது. அண்ணா யூனிவர்சிட்டியோட கான்ஸ்டிடியூஷன் காலேஜ் ரீஜனல் கேம்பஸ் வெறும் 50,000ல் படித்து முடிச்சுட்டு வந்துடலாம். அவ்வளோ காலேஜ் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில். கிட்டத்தட்ட ஒரு 16 கல்லூரிகள் இருக்குது. அரசு கல்லூரிகளில் சீட் இருந்தால் பார்த்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ குறைவான ஃபீஸில் படிக்கிறீங்களோ அதுதாங்க நல்லது. இங்கே ஃபீஸ் எல்லாராலையும் கட்ட முடியுமா? இந்த 150 கீழே உள்ள கட்டாப்பில் உள்ளவங்கள சில பேருக்கு லட்சம் வேணாலும் கொடுத்து படிக்க வைக்கலான்னு இருப்பீங்க. சில பேர், சார் எங்கேயாவது ஒரு சீட் இருந்தால் சொல்லுங்கள் சார்,
பிரைவேட் காலேஜ் போகலாம், ஏகப்பட்ட பிரைவேட் காலேஜ் இருக்கும். நான் உங்களுக்கெல்லாம் வீடியோ கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களை எல்லாத்தையும் ஊக்கப்படுத்தணும். ஏன்னா இன்னைக்கு வந்து நமக்கு கடைசி ரவுண்டு, ஐயோ நீங்க எல்லாம் புத்திசாலியான மாணவர்கள், அவங்க எல்லாம் முன்னாடி ரவுண்டா வந்தாலும் அப்படியே கோட்டை விட்டு ஒழுங்கா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாம, ஏன்னா புது வருஷம்ல புதுசா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண வரான், தப்பா பண்ணி 1வது ரவுண்ட கோட்டையை விட்டு, 2வது ரவுண்ட்ல கோட்டையை விட்டு, 3வது ரவுண்ட்ல உங்களோட வந்து போட்டி போட வருவான் பையன். அதனால எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம். நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. அடுத்தடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச். பாய்.